என்னுடைய ஆசிரியர் முன்னாள் மாணவன் போனே இல்லை, ரொம்ப பெருமையா இருக்குது. நீட்டை ரத்து செய்வோம் என்று சொன்னார். 5 ஆண்டு காலம் எப்படி ஏமாத்தினாங்க, மக்கள் எல்லாம் ஏமாத்தினாலும் அது மாதிரி இன்ஸ்டன்ஸ் ஏமாத்தினாங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். நீட்டை ரத்து செய்யவே முடியாது. உச்ச நீதிமன்ற ஆணையம், சுப்ரீம் கோர்ட் ஆணையம் யாராவது பண்ண முடியுமா? கொண்டு வரது நீட்டை கொண்டு வரதே நீங்க தான். நம்பிக்கை இல்ல. ஒரு தலைவர்னா ஸ்ட்ராங்கா நிக்கணும், ஏதோ ஒரு தொகுதியில் நிக்கணும், நான் வெற்றி பெறுவேன் நம்பிக்கை இருக்கணும். அவருக்கே நம்பிக்கை இல்லாம தானே 2 தொகுதியில் நிக்கிறாரு. அம்மா உணவகங்கள் அதிமுக ஆட்சி அமைச்சா முழுமையா செயல்படுமா? அம்மா என்ற பெயர் இருக்கின்ற காரணத்தால் இந்த ஆட்சியாளர்கள் அதை சரியாக செயல்படாமல் இருக்கின்றார்கள். மீண்டும் அந்த எடப்பாடியார் வந்ததுக்கு பின்னால் முதைவிட சிறப்பாக இருக்கின்ற வகையில் மிக அருமையாக அம்மா உணவகம் செயல்படும். இரவு 12 மணிக்கு கூட பெண்கள் தனியாக செல்கின்ற அளவுக்கு தமிழ்நாட்டில் சட்டத்தின் ஆட்சி நடைபெறும். ஒரு மீட்டிங் கூட சரியா வர முடியாம இருக்கிறாங்க. அவங்க கொள்கை என்னன்னு தெரியல. கரூர்ல ஒரு இன்சிடென்ட் நடந்து அவங்களுக்கு உதவி புரிந்தால் வரவேற்கலாம், இல்லைன்னு சொல்ல. ஆனா அந்த வீட்டுக்கு கூட போகாம அவங்க எல்லாம் மெட்ராஸ் வரவழைத்து அவங்களுக்கு பணத்தை கொடுத்து சரி செய்தால் போதும் என்று நினைத்தால் இவரை நம்பி எப்படி நாட்டை ஒப்படைப்பது, எப்படி மக்களை காப்பாற்றுவார்? சுயேட்சையா நிக்கிறவங்க கூட நாம் வெற்றி பெறணும் தான் நிற்பாங்க. எல்லாரும் நம்பிக்கையில தான் நிக்கிறாங்க. மக்கள் உங்க எழுதான் இருக்குது, யார் நல்லா செய்வாங்க, யார் செய்ய மாட்டாங்கன்னா நீங்க பார்த்து வாக்களிச்சா நாங்க நல்லவரா இருப்போம். அந்த கொள்கை, தலைவருடைய கொள்கை, அது ஒரு அம்மாட்ட தான் அமைச்சராக இருந்தேன். அப்படியெல்லாம் ஒரு லீடர் இருந்தீங்கன்னா உலகத்துல பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா இருந்து பண்ணாங்க. அதே மாதிரி அண்ணா எடப்பாடியாரும் ஒரு கிராமத்துல தான் இருந்தாருன்னு நினைச்சுக்காதீங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிக சிறப்பா பண்றாரு. அதே மாதிரி லாண்ட் ஆர்டரும் சிறப்பா பண்ணிட்டு இருக்காரு. அதனால அந்த ஆட்சி இருந்தா தான் மக்களுக்கு பாதுகாப்பு தான் அந்த கட்சி இருக்கு. பெண்களுக்கு போக்குவரத்து துறை பாதிக்காதா? டீசல் இந்த கார்பரேஷனுக்கு வந்து இப்ப ஆண்களுக்கு எவ்வளவு பாஸ் கொடுக்கணுமோ, எவ்வளவு பேர் போறாங்களோ அவ்வளவு அரசு நிதி கொடுத்துரும். அதனால அந்த கார்பரேஷனுக்கு பாதிப்பு இருக்காது. பல வருஷத்துல நம்மளோட கட்சியில முக்கியமான தூண்கள் அப்படின்னு சொல்லப்படுற மாதிரி தலைவர்கள்லாம் கட்சிகள் இருக்கிறாங்க. அவங்க போனதோட தாக்கம் என்ன, அந்த விஷயத்துக்கு எப்படி பாக்குறீங்க? அம்மாவால் வளர்க்கப்பட்ட இயக்கம். இந்த இயக்கத்திலிருந்து 1-2 பேர் போகலாம். இந்த இயக்கம் எப்பொழுதுமே வீழ்ச்சி அடையாது. இந்த இயக்கத்தினால் பலனடைந்தவர்கள் தானே முடிய அவர்தான் இயக்கத்துக்கு பலன். யாரா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் யாரா இருந்தாலும், நானும் இந்த இயக்கத்தில் இருக்கிறனாலதான் நீங்க வந்து என்கிட்ட பேசுறீங்க. அதனால இந்த இயக்கத்தில் இருக்கிறது தான் நல்லது. இந்த இயக்கத்தில் இருப்பது தான் நாம இந்த இயக்கத்துக்கு காட்டுகின்ற விசுவாசம். நம்ம பெண்கள் பாதுகாப்புக்காக காவலன் செயலி இதெல்லாம் விட்டு அதை சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. இப்போ வந்து அதோட விளம்பரங்களோ அதை வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லியோ எந்த விதமான இதுவுமே இல்லை. இப்போ அதிமுக வீட்டு மாற்றி வந்தவுடன் அந்த காவலன் போன்ற செயலிகளை வந்து பாதுகாப்புக்காக திரும்ப பழைய புத்தியோட வருவோம். எப்பொழுதுமே அம்மா இருக்கிற போதும் சரி, அங்கே எடப்பாடியார் இருக்கின்ற போதும் சரி, காவல்துறை சுதந்திரமாக செயல்படுவார்கள். அவருக்கு அதிமுக தவறு செஞ்சாலும், அம்மா இருந்தாலும் சரி, அவங்க எடப்பாடியார் இருந்தாலும் உடனே நடவடிக்கை எடுப்பாங்க. முதல் கட்டமாக முன்னுரிமை அடிப்படையில் பெண்களுக்கு பாதுகாப்பும் கஞ்சாவும் ஒழிப்பதுதான் அண்ணனுடைய முதல் அஜெண்டா. அதை நிச்சயமாக செய்து கொடுப்பார். லீகல் பார்க்கணும் ஒண்ணு. 2வது அந்த பார்ட்டி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் அது 2 பார்க்கணும். அது அம்மா 2011 அந்த சட்டம் கொண்டாண்டாங்கல்ல, எல்லாம் நிச்சயமா அந்த சட்டம் அப்படியே தான் இருக்குது, லைவ்லயே தான் இருக்குது. கஷ்டமாவும் இருக்கலாம், ஈஸியாவும் இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பொலிட்டிக்கல்ல வந்து சேவை செய்ய வந்திருக்கின்ற, அதனால எனக்கு அதுல ஒண்ணு கஷ்டமானு தெரியல. இளைஞர்களும் அரசியலுக்கு வரலாமா? நான் சாதாரண ஒரு கிளையில ஒரு பிரதிநிதியாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் கிளை செயலாளர், பேரவை செயலாளர், ஒன்றிய செயலாளர், சேர்மன், மாவட்டம், அதுக்கப்புறம் எம்எல்ஏ, அதுக்கப்புறம் தான் அமைச்சர்னு சொல்லி நான் ஒரு 20 ஆண்டு காலம் கஷ்டப்பட்டு தான் நான் அமைச்சராக இருக்கிறேன். அதான் இளைஞர் எல்லாத்துக்குமே நிச்சயமா அந்த என்ன இருந்ததுன்னா சர்வீஸ் பண்ற மோட்டிவ் இருந்தா டெஃபினட்டா வரலாம். அந்த பைக்ல வந்து விபத்து ஏற்பட்ட ஒரு விழுவதாக வண்டி நிறுத்தி கூட அவங்க பார்க்கல. எந்த அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் உடனே வண்டி நிறுத்தி அவங்க மருத்துவமனைக்கு அனுப்பிச்சு அவங்க உயிரை பாதுகாக்கிறது தான் அந்த வேலையை பார்ப்பாங்க. அவர் விழுந்தது, வண்டி விழுந்தது, வண்டி இடிச்சு விழுந்தது, அதை பற்றி அவர் கவலையே படாமல் போயிட்டு இருக்காருன்னா
நாளைக்கு உங்களை எப்படி பார்த்து பார்க்கறது மட்டும் நீங்க சிந்தித்து இளைஞர்களாக இருக்கின்றீங்க, இளம்பெண்களா இருக்கின்றீங்க. இது ஒன்னே உதாரணம். அதனால இதையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க சிந்தித்து அண்ணன் எடப்பாடியார் வந்தால்தான் உங்களுக்கு பாதுகாப்பு என்று இரட்டை இலை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று நான் கோரிக்கை கேட்டுக்கொள்கிறேன்.